எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2026 வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை வந்து நீங்கள் சிஎம் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. தமிழகத்திற்கு ஒரு பொற்கால ஆட்சி அமைய போது கண்டிப்பாக அண்ணன் தான் ஜெயிக்கிறாரு. வெற்றி நிச்சயம். தளபதி பிலாங்ஸ் டு டிஎம்கே. நான் டிஎம்கே பார்ட்டியில் தான் இருந்தேன், வெளியில் எடுத்துட்டாங்க. நான் டிவிகேல வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுல நான் வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த வெற்றியை வந்து என் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண முடியல, பிகாஸ் எல்லோரும் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால. அதனால் நான் டேரெக்டாக கனியூர் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு செலிப்ரேட் பண்ண என் மக்கள் இருக்காங்க, என் அண்ணன் இருக்கான். வெளிச்சாலேருந்து வந்திருக்கேன். கரப்ஷன் எங்களால் அழிக்க முடியாது. தனி நபராக நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களுக்கு தான் அடி விடும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2026 வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை வந்து நீங்கள் சிஎம் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ புதுசாக நான் வந்து அவருக்கு வந்து வாக்களிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக படுறேன், சந்தோஷப்படுறேன். எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவு இருக்குது, சப்போர்ட் இருக்குது. எல்லா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அவரை எல்லா மக்களும் சமமாக பார்த்து நல்லபடியாக ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக அது தொடரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இல்லாத மக்களுக்கு பொது சேவை செய்ய வேண்டும். எல்லாரும் மக்களும் கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வேண்டும். அவர் இறங்கி களத்தில் செய்தால் இப்போ மட்டும் முதலமைச்சராக இல்லை, எப்போதுமே அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். மக்களுக்கு பொது சேவை செய்யணும். எத்தனை எதிர்கட்சிகள் அவரை வந்து விமர்சித்தாலும் அதெல்லாம் தாங்கி கொண்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு உழைப்பால் அவர் வந்து ரசிகர்களை சந்திச்சு மக்களும் சந்திச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கார். அதுக்கெல்லாம் காரணம் அவர் தொண்டர்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வாக்களித்து அவருக்கு வெற்றி பெற செய்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, புதிய ஆட்சி வரணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது தொடரும். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே அவர் ஆட்சி தொடரும். நான் சீமான் கட்சியில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து டிவிக்கே வந்து விரும்புகிறதுனால நானும் கொஞ்சம் யோசித்தேன். அது வந்து இப்போ வந்து நிறைவேறிருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெறும். தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தளபதியோட ரசிகைகள் குட்டீஸ்கள் எல்லாத்துக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தளபதியோட ஆட்சி இன்னும் சில தொகுதிகள் தேவைப்படுது. கண்டிப்பாக அண்ணன் ஜெயிச்சிடுவார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. வெற்றி நிச்சயம். ஆனால் அண்ணா வந்து அப்பவே சொல்லிட்டாருண்ணா தெளிவாக, அவர் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த யார் போட்டின்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து டிவிகே ஏடிஎம்கேங்கிறதா இப்போ இருக்கிற போட்டியாக இருக்குண்ணா. யார் அண்ணன் போட்டின்னு சொன்னாரோ அவங்களே இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அண்ணன் தானே ஜெயிப்பா. அப்படி ஓகேண்ணா. வெற்றி நிச்சயம். தமிழகத்திற்கு ஒரு பொற்கால ஆட்சி அமைய போது கண்டிப்பாக அண்ணன் தான் ஜெயிக்கிறாரு. வெற்றி நிச்சயம். தளபதி தாவிக்க வந்து முன்னிலையில் வருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிகாஸ் நம்ம மாற்றம் வேண்டி தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாற்றம் தான் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்றது தான் உறுதி. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, 2 கட்சிக்காரங்களுக்கு நம்ம ஒரு மாற்று கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். அதாவது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு ஒரு மாற்று கட்சி கொண்டு வரணும். இந்த 2 பேரும் இல்லாமல் வேறு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். நம்ம ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன், மிடில் ஏஜ் ஜென்ரேஷன் எல்லாருமே நம்ம வந்து டிவிகேக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். பட் இப்போ நம்ம ரிசல்ட்ஸை பார்த்தா தெரியுது, ஓல்டர் ஏஜ் ஜென்ரேஷன்ஸ் கூட வந்து டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது. இந்த மாபெரும் வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என் வீட்டில் என் அண்ணன் ஜெயிச்சதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லார் வீட்லையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சிஎம் வந்து வேற யாரும் ஆன மாதிரி கிடையாது. என் வீட்டில் என் அண்ணன் தான் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. அதை நான் ரொம்பவே பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் இந்த விஷயத்தை. நான் இந்த முன்னிலை பார்க்கும்போது வந்து இளைஞர்கள் வந்து புது மாற்றத்தை வரணும் விரும்புகிறாங்க. அஃப்கோர்ஸ் மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே நடந்திருக்குது. பிகாஸ் இந்த 2 பார்ட்டிஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பண்ணின விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காம வேற யாராவது வரணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்ச ஒரே காரணத்துக்காக தான் இப்போ டிவிக்கே வந்து முன்னிலையில் வந்திருக்கிறதுக்கு காரணமே. முன்னிலை மட்டும் கிடையாது, கண்டிப்பாக நம்ம வெற்றியும் பெறுவோம். நான் ஐ பிலாங்ஸ் டு டிஎம்கே. நான் டிஎம்கே பார்ட்டியில் தான் இருந்தேன், வெளியில் எடுத்துட்டாங்க. நான் டிவிகேல வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுல நான் வெளியில் எடுத்துட்டாங்க. என்னோட ஃபேமிலி இன்னும் டிஎம்கேல தான் இருக்காங்க. ஸோ நான் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வெற்றியை வந்து என் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண முடியல, பிகாஸ் எல்லோரும் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால. அதனால் நான் டேரெக்டாக கனியூர் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு செலிப்ரேட் பண்ண என் மக்கள் இருக்காங்க, என் அண்ணன் இருக்கான். மலேசியாவிலிருந்து வந்திருக்கேன். காரணம் வந்து இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க ஆட்சி ஏறக்குறைய ஒரு 72 வருஷம் அவங்க 2 பேரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு இந்த நூற்றாண்டில் டிவிக்கு அவர் விஜயை தான் கொடுக்க முடியும். காரணம் இளைஞர்கள், படிப்பு, வேலைவாய்ப்பு,
அது எல்லாம் வந்து இங்கே ரொம்ப குறைவாக போனதுனால தமிழர்கள் இங்கேருந்து பல ஊருக்கு உலகம் முழுதும் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இவரோட தலைமையில் இன்றைக்கி அது சூழ்நிலை எல்லாம் மாறும். தமிழ்நாட்டிலே பெருமையாக இருப்பான். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த ஆறுதல், அந்த சப்போர்ட்டை அவருக்கு கொடுக்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்தோன்னே அவர் டிவிகே கட்சி வந்து இப்போ ஒரு லீடிங்கில் இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தில் வந்து நாங்கள் அவங்களுடைய பணியிற அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக வந்து திமுக ஏடிஎம்கே 2 பேர் தான் மாற்றி மாற்றி வந்துருந்தாங்க. பட்டு இப்போ வந்து அந்த ட்ரெண்டே மாற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஃபேமிலியோட வந்திருக்கேன். தேங்க்யூ. பெரிய வெற்றி இது. எவ்வளோ தான் வந்து மக்களுக்கு அழுத்தம் தந்தாலும் சரி, இல்லை தப்பான நியூஸ் பரவினாலும் சரி, கடைசியில் வந்து தமிழ்நாடு மக்கள் அவங்க தான் இந்த நாட்டுக்கான இது பாஸ்ன்னு காமிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் ஒரு 25 to 30% வரும்னு நினச்சேன். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன மாதிரி 35%க்கு பக்கத்துலேயே போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நல்லபடியாக வழி நடத்தணும்னு நான் தளபதிக்கு கேட்டுக்கிறேன். சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும். தமிழ்நாட்டில் கரப்ஷனை முழுமையாக கட்டுப்படுத்தணும். இது எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதுக்கு முழு முயற்சி எடுக்கணும். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்கெல்லாம் கரப்ஷன் இருக்கோ ஒரு ப்ராப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி ஆப், ஆன்லைன் இது எல்லாம் செட்டப் பண்ணுங்கள். நாங்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் முக்கியமான வேண்டுகோள். இதை பண்ணாலே தமிழ்நாட்டு மக்கள் திறமையான மக்கள். நாங்கள் எல்லாம் மேலே ஏறி வந்துடுவோம். நாங்கள் எல்லாரும் மேலே ஏறி வந்துடுவோம். தமிழர்களை சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் கரப்ஷன் எங்களால் அழிக்க முடியாது. தனி நபராக நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களுக்கு தான் அடி விழும். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.